ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ், அவ்வளோ ஆடம்பரம் அப்படிலாம் இல்லை. க்யூட்டாக, நீட்டாக, கொஞ்சம் மினிமலாக என்கிட்டயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. பாருங்கள், இதெல்லாம் தான். ரொம்ப அதிகமாகவும் கிடையாது, தேவையான அளவு, தேவையை மீறியுமே கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ நான் உங்கள் கூட அதை ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம்ல, அது. சமையல் அங்கே கிச்சனுக்கு தான் வாங்கியிருந்து, இது வந்து இதுக்கு ஃபிட்டாக ஆப்டாக கிடைக்கல. கடையில் வாங்கும்போது அதை கவனிக்காமல் வாங்கிட்டோம். ஸோ அதனால் அம்மா அதுக்கு யூஸ் இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் வந்து இப்படி ஒரு பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது ஒன்று ஒன்றா என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸை நான் உங்கள் கூட காமிக்கிறேன். உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு கம்மல். இது வந்து லைட்டாக பூ மாதிரி சூரியன் ஷேப்பில் இருக்குது. இது வந்து புது கம்மல், நான் இன்னும் போடவே இல்லை. ஸோ இது புதுசு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு கம்மல். இது வந்து ரொம்ப நாளாகவே நான் போட்டுட்ருக்கேன் ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைனே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சிடுச்சு, அடிக்கடி போட்டு கொஞ்சம் கருக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சில்வர் கலெக்ஷன்ஸும் என்கிட்ட இருக்குது. ஆசைப்பட்டு கேட்டால் உடனே வீட்டில் வாங்கி தருவாங்க. ஸோ இது சில்வர் கலெக்ஷன். இதுவும் புதுசு தான். ஒரே ஒருக்காக தான் என்னமோ போட்டேன். கல் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். மற்றபடி புதுசு தான். ஸோ இதோட பேருங்க எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கோம், நம்ம தேடும்போது எடுக்கலாம். நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுன்னு எல்லாத்தையுமே ஒருக்கா அப்படி தட்டிட்டு திருப்பி டம்ப் பண்ணனால அதோட பீஸ், ஜோடி பீஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. நான் அதை எடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சில்வர் கலெக்ஷன். இது வந்து இதெல்லாம் போடவே இல்லைங்க, புதுசாகவே இருக்குது. புதுசாகவே இருந்து ஃபேட் ஆயிரும் போல் இருக்குது. யூஸே பண்ணுறதில்ல இதெல்லாம். பாருங்கள், அதோட பீஸ் இது யூஸே பண்ணலை, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே. எதுக்காவது சீக்கிரம் ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷனுக்கு இதை கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்மல் எனக்கு வந்து கிஃப்டாக வந்த கம்மல். இதோட பீஸ் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, அதனால தான் இதை என்னால் போட முடியல. இது எனக்கு கிஃப்ட் வந்த கம்மல். நல்லாயிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பீகாக் டிசைன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு கம்மல். எல்லாத்துக்குமே நான் சொல்கிற மாதிரி ஜோடி உள்ள மிஸ் ஆகி கிடக்கும், கண்டுபிடிச்சலாம். இது வந்து ரெட் கலரில் ஒரு கம்மல், க்யூட்டாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய டான்ஸ் கிளாஸ்க்கு பரதநாட்டிய கம்மல், டான்ஸுக்கு வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே உள்ளது, ஆனாலும் இன்னும் நான் க்யூட்டாக அழகாக பத்திரமா வச்சிட்ருக்கேன் இது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து சும்மா இந்த எங்கேயாவது கோயில்களெல்லாம் ரோட் சைடில் நிறைய பேர் விற்றுட்ருப்பாங்க. இது எதுக்கு போடுவாங்கன்னு கூட தெரியாது, சும்மா அவங்க வாங்குங்கன்னு கேட்பாங்க. ஸோ உடனே நாங்களும் அதை அப்படியே வாங்கிடுறது. இது வரைக்கும் 2 அணை வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 அணை இருக்குது. இந்த ரெண்டுமே நாங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே போட்டுட்டு போகலை. இது வயசானவங்க அப்படி போடலான்னு நினைக்கிறேன், யார் பாட்டி யாருக்காவது அப்படி கொடுக்கலாம். பட் ஆனால் இது வரைக்கும் இதை நான் யூஸ் பண்ணலை. பட் ஆனால் அந்த இந்த கிறிஸ்டல் கலர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ரெண்டுமே வந்து கோயிலில் வாங்கினது தான். இது வந்து மேல்மருவத்தூரில் வாங்கினது, இந்த எல்லோ கலர். இது வந்து ஏதோ ஒரு கோயிலில் தான் வாங்கினோம். அது எங்கன்னா பாபநாசம் கோயிலில் தான் இது வாங்கினோம். இது வந்து மேல்மருவத்தூரில் வாங்கினோம். அப்படி இந்த ரெண்டும் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்குது. இது வந்து ஹேர் கிளிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கொலுசு ஐம்பொன்னு நினைக்கிறேன். இது வந்து மண்டக்காட்டு கோயிலில் வாங்கியிருந்தோம். அதான் இது. இன்னுமே 2 வருஷம் ஆகுது, இன்னுமே ஃபேட் ஆகலை. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது இதோட பீஸ் இது ரெண்டும். இது வந்து பிரியதர்ஷினி மாடலில் நாங்கள் எடுத்திருந்தோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு சில்வர் கலெக்ஷன். ஐயோ மாட்டிக்கிச்சு. ஓகே, ஆக்சுவலி பார்க்க போனால் இப்போ நான் எடுக்க தான் தெரியுது, நான் நிறைய கம்மல் நான் இன்னும் போடவே இல்லை. அதில் இதுவும் ஒன்று. ஏன்னா நான் யூஸே பண்ணலை. ஆனால் வாங்கி சுமார் ஒரு வருடம் 2 வருடங்களுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் இன்னும் இதை யூஸ் பண்ணலை, அப்படியே இருக்குது. இன்னுமே நான் இதை யூஸ் பண்ணலை. இனி கண்டிப்பாக கம்மிங் அக்கேஷன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும். எல்லாமே யூஸ் பண்ணாமலே ஃபேட் ஆயிரும் போல் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட காமிக்கும் போது தான் நான் ஒன்று ஒன்றையாக கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதில் இது ஒரு பீஸு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கம்மல். இது வந்து காது ஷேப்லே இந்த சைடு அப்படி வர மாதிரி. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, அப்போது வாங்கியிருந்தேன். நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். கல் கூட போகிற அளவுக்கு கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப ஸ்டோன்ஸ்லாம் போனனால இப்போ இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜிமிக்கி மாதிரி ஒரு மாடல் கம்மல். இது வந்து சில்வர் தான். இதுவும் நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டோன்ஸ்லாம் எப்படி போய் டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஆனால் இது வந்து தெரியாது, பார்த்த உடனே ஸ்டோன்ஸ் இல்லைன்னு தெரியாது. இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது நல்ல கம்மல் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜோடி இது. அடுத்து வந்து இது ஒரு கம்மல் சில்வர்லேயே பாருங்கள். நான் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இது எதுவுமே நான் இன்னும் போடலை. கண்டிப்பாக இனி போடணும். பாருங்கள் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் போடலை, கண்டிப்பாக ஒரு நாள் போடணும். இதுலேயும் வேறு நிறைய டேமேஜ் ஆகியும் உள்ள கிடக்கு, அதெல்லாம் இனி க்ளீன் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னே உள்ள கம்மல். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் எவ்வளோ கல் போய் ரொம்ப இதாக வீக் ஆகி போச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணுறது இல்லை. எப்போயாவது ஏதாவது எதுவுமே கிடைக்காத நேரத்தில் அதை எடுத்து பார்க்குறது. அண்ட் இது ஒரு பிங்க் கலர் கம்மல், க்யூட்டாக இருக்குல்ல. பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு போடுறதுக்கு எடுத்துருந்து. பிங்க்குன்னு ஒன்று நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். ஒரு டால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே, க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரேட் பிளாக் கம்மல். இது நான் அடிக்கடி வெளியே போட்டுட்டுலாம் போவேன். எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலுமே க்யூட்டாக இருக்கும். ஸ்டோன்ஸ் அந்த ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கம்மல். இது வந்து க்ரீன் இருக்கா கீழே, இன்னொன்று வந்து ப்ரௌன் வச்சும் இருக்கும். ரெண்டுமே வாங்கியிருந்தோம் நாங்கள், எனக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு. ஸோ ரெண்டுமே 2 பேருமே யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து நானே செஞ்சது. பேப்பர் உண்டு இதுக்கு வந்து. அந்த பேப்பரை சும்மா ரோல் பண்ணணும். கிராஃப்ட் கிளாஸ் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ இது வந்து இது நான் செஞ்சே ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோ பழசு இது. பட் ஆனால் இன்னுமே சூப்பராக இருக்குது. ஆனால் கம்மல் காதலெல்லாம் போட்டு போகிறதில்ல, ஆசைக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதோட பீஸ் இது. ஸோ ரெண்டுமே பத்திரமா இருக்குது. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிடலாம் அந்த பீஸு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் கம்மல். இது வந்து டிசைன் கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கேங்கிறனால இதை நான் வாங்கியிருந்தேன். பார்க்கறதுக்கும் க்யூட்டாக இருக்குல்ல, ஸோ இதுவும் வாங்கியிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரேஸ்லெட். அந்த குட்டி வயசில் ஸ்கூல் போகிற டைமில் வந்து இது என்னோடய சிஸ்டர் பண்ணது. அப்போது கைக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கை ரொம்ப பெருசானனால இது வந்து இப்போ பத்தாது. ஏதாவது குட்டி பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்க கையில் போட்டு அனுப்பி வைக்கலாம். மற்றபடி நம்ம கைக்கு இனி சேராது. ஸோ அவள் செஞ்சாங்கிறதுனால பார்த்து அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நெத்திச்சூடிங்க, ரொம்ப பழசு. சின்ன வயசில் சும்மா டான்ஸு அப்படிலாம் சேரும்போது நெத்திச்சூடி கண்டிப்பாக வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குவோம். அது அப்படியே இதுக்குள்ளேயே கிடக்குது. இது வந்து என்னோடய அந்த ஜிமிக்கி சொன்னேன்ல, அதோட இன்னொரு பார்ட்டு உள்ளே எங்கேயாவது கிடக்கு அதோட இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். அந்த இதில் உள்ள காது ஷேப்பில் இருக்குனால அதில் இன்னொரு பீஸு. நெக்ஸ்ட் இது ஒரு டைப் ஆஃப் கம்மல். இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல வாங்குறப்பவே, இன்னும் யூஸ் பண்ணவும் இல்லை, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கம்மல்லே வரக்கூடியது, இப்படி கீழே இப்படி வரக்கூடியது. ஸோ அது அப்படி டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த கம்மல் புதுசு, ஆனால் தூக்கி போடுறதுக்கு மனம் இல்லை. இந்த கீழே இருக்கிறது மட்டும் அது இப்படி விழுந்துடுச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே ஒரு செயினும் இருக்குங்க, குட்டி செயின்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கம்மல்ஸ் இருக்கும்ல, சும்மா ரஃப் யூஸ்க்கு போடுற கம்மல்ஸும் இருக்குது. இது ஒரு செயினோட இதாக கிடச்ச கம்மல். நெக்ஸ்ட் இது ஒரு கம்மல் க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடிக்கடி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு கம்மல். இது வந்து கொஞ்சம் மயில் பாருங்கள், மயில் பட்டன் இருக்கா. இது ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. ஒன்றை யூஸ் பண்ணேன்னா அதே தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதோட ஜோடி தான் இது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் காமிச்சிட்டேன். இது ஒரு டைப் ஆஃப் கம்மல். மோஸ்ட்டாக நிறைய ஜிமிக்கியில் தான் இருக்குது. நானே இப்போ தான் அதை நோட் பண்ணுறேன், நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பண்ணி வச்சுருக்கோன்னு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கம்மல். அண்ட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கம்மல்ஸ். இது வந்து கலந்து கிடக்கு, அதோட பார்ட் உள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்களா குட்டியாக நல்லாயிருக்கும் இந்த கம்மல்லாம் போட்டால். நீட்டாக க்யூட்டாக குட்டியாக போட்டுட்டு போகும்போது இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயுமே குட்டி குட்டியாக. இது என்னது அது என்னது இது வந்து என்னோட இதில் ஒரு கம்மல் உடஞ்சிச்சில்ல, அதில் உள்ளது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக க்யூட்டாக பாருங்கள். இது ஒரு ஜிமிக்கி. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னென்ன இன்னும் காமிக்கலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன இயரிங் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டேன், பேங்கிள் கலெக்ஷன்ஸ், அப்படி நிறைய உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக வீடியோ ஆக்கி போடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.